மிரட்டின்னு சொன்னீங்களா ஒரு வார்த்தை, மிரட்டி அமைக்கப்பட்ட கூட்டணி. நான் சொல்ல, முதலமைச்சர் சொன்னார். சரி, அவர் சொன்னாதான் இருக்கட்டும். இப்போ சகோதரி கூட அதை அக்செப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யார் மிரட்டிட்டு இருக்கா? திமுகவே அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் இப்போ மிரட்டிட்டு இருக்காங்க. அதை சகோதரியே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் பண்ணுவோம். இது மிரட்டல் கிடையாது, இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸ். இது வந்து மிரட்டல்ன்ற வார்த்தை நீங்க நல்லா நான் பேசி முடிச்சிடுறேன். மிரட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒரு டாக்டிக்ஸ். டாக்டிக்ஸ் வேற, பொது வெளியில விமர்சனங்களை வச்சு தீட்டிக்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டம் போடுதுன்னா அங்க மைக்லயே பொது வெளியில திமுகவை திட்டுற அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் தான் மிரட்டுறது. மிரட்டுறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி டாக்டிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுல வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நாங்க இப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவோம், எங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்குது, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்குங்கிற கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம், அது மாதிரி காங்கிரஸ் நடந்துக்கிட்டா நம்ம அதை குறித்து பேசலாம். ஆனா இப்ப காங்கிரஸ் வெளியில வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, விசிகா வந்து காங்கிரஸ்க்கு பதில் கொடுக்க வைக்கிறாங்க திமுக என்ன செய்யுதுன்னா, இந்த நேரடியாக தானே வந்து பதில் சொல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பதில், இவர் பேசுறது, இங்கே விசிகாவிலேருந்து எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் பேசுறது, இந்த மாதிரி அன்பு இது ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு செல்வ பிறந்தகை ஏன் இந்த மாதிரி சொன்னார், அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஏன் சொல்லணும், அவங்க அதாவது எங்களுடைய கொள்கை சாதி மதத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு எங்கள் கொள்கை ரீதியில் வந்து தலையிடுவது நாகரிகம் அல்ல. இது மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு சண்டையை தூண்டி விடுறது அந்த இடத்துல திமுகவாக தான் இருக்குது.